திருச்சோட்டுத்துறையிலேருந்து எல்லா பங்குனி மாதமும் ஞாயிற்றுக்கிழமை வீரசிங்கமட்ட மகாமாரியம்மனுக்கு பிறந்த இடம்னு சொல்கிறது இது. பிறந்த இடத்துலேருந்து பூச்சொரிதல், காப்பு கட்டுதல், திருவிழான்னு கண்டினியூஸ் ஆகும். இதில் வாரம் அம்பாளுக்கு யானை மேலே பூவும் கூடையில் பூவும் இது பாரம்பரியமாக ஆரம்பத்துலேருந்து நடந்துகிட்ருக்கு. யானை வச்சு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு அம்பாளுக்கு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். டைரெக்டாக அம்பாள் கனவுல போய் கேட்கக்கூடிய அம்பாள். ஒரு தடவை இந்த அம்பாளை பார்த்தா அவரோட மகிமை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எங்கள் அம்பாளை மகிழ்ந்து கொண்டாடுறோம். அதுபோல் நீங்கள் எங்கள் அம்பாளை பாருங்கள். எல்லாமே அம்பாள் நடத்தி தருவோம். 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர்லேருந்து காப்பு கட்டுவோம். 3வது ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. அது விமர்சையாக ரொம்ப சிறப்பாக அம்மா எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாங்க. இந்த ஊர் சுபிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறோம். ஊர், நாடு, மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், ஆன்மீகம் செழிக்கணும், பக்தி செழிக்கணும். அதனால் அம்பாளுக்கு நாங்கள் சக்தி கரகம் எடுத்து அம்பாளுக்கு பூசொரிதல் விழா சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். வருஷம் இது மென்மேலும் வளரணுன்னு அம்பாளை வேண்டிக்கிட்டு நாங்கள் இந்த பூச்சொரிதல் விழாவை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓம் சக்தி. மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், விவசாயம் செழிப்பாக இருக்கணும், மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. மக்களோட வேண்டுதலை என்னவோ அது அம்மா பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் எங்கள் ஊர்லேருந்து அடுத்தது பால் குடம் சிறப்பாக நல்லா எடுத்துகிட்ருக்குறோம். சக்தி கரகம் எடுத்து வேண்டி வரதே இன்றைக்கி ஒரு நாள் அம்மா கோவில் கருவறை வரையிலும் எல்லோரும் போய் பூ போடுறதுக்கான ஒரு பாக்கியத்தை இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால் எல்லோரும் உள்ளே போய் அம்பாளை தொட்டு கும்பிட்டு அம்பாளுக்கு நேரடியாகவே பூ போடுறதுக்கான ஒரு இதை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அது அனைத்துமே அம்பாளுடைய அனுக்கிரகம். எல்லாருமே அம்பாளுக்கு அடிமை. நாங்கள் எல்லாருமே அம்பாளுடைய சக்தியில் தான் நாங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். வீரசிங்கப்பேட்டையும் திருச்செந்தூரையும் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே அம்பாளுடைய சக்தி தான். அம்பாளுடைய சக்தியை மீறி எதுவுமே நடக்காதுங்கிறது தான் நிசப்தமான உண்மை. நாங்கள் அம்பாளுடைய அனுக்கிரகத்தில் தான் நாங்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்குறோம். அதான் இதில் பெரியவர் சின்னவருங்கிற எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. அம்பாளுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அம்பாள். அதனால் அம்பாளுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை.